தாண்டல, எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும்? ச்சே, உனக்கு தேவையான நீ கிளாஸுக்கு போக வேண்டியதானே? நீ எதுக்காக வெயிட் பண்ணுற? உன்னை இங்கே யாரும் வெயிட் பண்ண சொல்லலைல்ல, நீ கிளம்ப வேண்டியதானே? என்ன மீரா இப்படி பேசுகிறா? இல்லை நீ தான் சொன்ன, ச்சே இவங்களுக்காக நான் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நீ கேட்குற. அதான் உன்னை இங்கே யாரும் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லலை. கிளாஸில் போனால் தனியாக இருக்கணும்னு தான் நான் இங்கே நிற்கேன். உனக்கு தேவையான நீ கிளாஸுக்கு கிளம்பு. உன்னை இங்கே யாரும் நீ நின்று தான் ஆகணும்னு யாரும் சொல்லலையே. வர வர நீ ரொம்ப பேசுகிற மீரா. நீ நடந்துக்கிற விதம் அப்படி இருக்கி காவியா, நான் என்ன பண்ணேன்? சரி சரி பேச்ச விடு, அதான் அவங்க வந்துட்டாங்க. என்ன சாச்சுனா இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் என்ன இமையாவை காணும், வந்துட்டு இருக்காளா என்ன? ஆமாடி இமையா எங்க? இந்நேரத்துக்கு அவளும் வந்துருப்பாளே, அவ எங்க? அது இல்லை இன்னைக்கு அவள் வரல, அவள் இன்னைக்கு லீவு. ஏண்டி என்னாச்சு? வா வா உள்ளே போய் பேசுவோம். என்னடி நீ சொல்கிறத பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும் போல. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. வாங்க கிளாஸில் போய் பேசுவோம். ஏய் என்ன பில்டப் எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு, என்ன விஷயம் சொல்லுங்க. என்னால் கிளாஸில் போய் கேட்குற வரைக்கும் நான் பொறுமை இல்லை. மரியாதையும் சொல்லிட்டு சாச்சுனா. சொல்கிறேன்டி உள்ள வா. குணா நான் தான் திட்டுவாங்க, ஏற்கனவே சொல்லி தான் விட்டுருக்காங்க. வா உள்ளே போவோம். ஓகே ஓகே, ஆனால் கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன் வா. என்ன விஷயமா இருக்கும்? இமையா எதுக்காக லீவு? தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. என்ன விஷயமா இருக்கும்? எதுக்காக இமையா வரல? ஏய் சச்சனா ஏன் என்னாச்சு? இமையா ஏன் வரல? அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஆமாம் ஆமாம், நல்ல அக்கறை இருக்க மாதிரி தான் விசாரிக்கிறான். நீ எதுக்கு கேட்குறேன்னு கூடவா எனக்கு தெரியாது. போறாம பிடிச்சது. இவளெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுருக்காங்க பாருங்க. என்ன மீரா? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லை மீரா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேட்டால் தப்பாக எடுக்க மாட்டீங்களே? என்னடா இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்த்து தப்பாக பேசுகிறாளன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை அஞ்சலி, நீயும் என் ஃப்ரெண்டு தான், சொல்லு. இல்லை நானும் கவனிச்சு தான் இருக்கேன். காவியை பேசுறது நடந்துக்கிறது, அப்புறம் அண்ணி மேலே அவள் படுற பொறாமை எல்லாமே தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது? அது அப்படி இல்லை அஞ்சலி, அவள் இமையா மேலே பொறாமப்படுறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாமல இல்லை, ஆனால் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் கூட இருக்காளே அப்படிங்கிறனால தான் நாங்களும் அமைதியாக இருக்கோம். என்னமோ பண்ணிட்டு போகணும். இமையாக்கும் புரியாமல் இல்லை, இமையாக்கும் புரியும். ஆனால் என்ன பண்ண, ஃப்ரெண்ட் ஆகிட்டாளேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும். புரியுது மீரா. ஆனாலும் இமையா அண்ணியை ரொம்ப தான் மட்டம் தட்டுறாங்க. ஏதோ அவங்க வாழ்க்கையே இமையா அண்ணி வாழ்கிற மாதிரியே ரொம்ப பேசுகிறாங்க. அது அப்படி இல்லை அஞ்சலி, சாச்சனா ஆல்ரெடி சொல்லியிருப்பான். நம்ம குரூப்லேயே இமையா மட்டும்தான் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்போ உங்கள் அண்ணனை மேரேஜ் பண்ணனால அவள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா. அது இந்த காவியாவுக்கு பிடிக்கல. அவள் எப்படி நல்ல வாழ்க்கை வாழலாம்? அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கீழே இமையாக இருக்கணும். ஆனால் இப்போ இமையா அவளுக்கு மேலே இருக்கா. அந்த பொறாமை தான், வேற ஒன்றும் இல்லை, விடு. ஆனால் இனிமேல் என் அண்ணி ஏதாவது சொன்னாங்க, நான் எல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். சரி அஞ்சலி. இல்லை இல்லை, காலேஜுக்கு கிளம்புனா அப்புறம் கால் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா தான் வேண்டாம் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டில் இருக்கா. ஓ அவ்வளோதானா? சரி சரி. அப்புறம் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன பிரச்சனை? எதுக்காக பிரச்சனை வரப்போகுது? இல்லை இல்லை, வீட்டில் பிரச்சனைனா இமையாக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணா அவளை தாங்கன்னு தாங்குறாங்க. இப்போ கூட அவளுக்காக அண்ணா கூட லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு ஏன் இமையா வரல? சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. சொல்கிறதுக்கு இல்லை, அந்த காவியா இருக்காளா, அதான் சாச்சனா சொல்ல வேண்டாம்னு சொன்னோம். ஓ சரி சரி. என்கிட்டயாவது சொல்லலாமா இல்லை என்கிட்டயும் சொல்லக்கூடாதா? ஆஹா அப்படி இல்லை, காலேஜுக்கு கிளம்பினாங்க. கிளம்பி வரும்போது அன்னி காலத்தில் ஒரு மார்க் இருந்தது, அதை வச்சு நானும் சாச்சனாவும் கிண்டல் பண்ணோமா. அதோட அன்னி வந்து ஆஹா இதோட காலேஜுக்கு போனால் கண்டிப்பாக மீரா சும்மா இருக்க மாட்டா, அவளும் கலாய்ப்பான், நம்ம இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்கிறாங்க. எனக்கு கால் வலி, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. சரி நாங்கள் டைம் ஆச்சா, நாங்கள் கிளம்பி வந்தோம். ஓ விஷயம் அப்பா அப்படியா? சரி சரி. ஐயோ சும்மா இருங்க மீரா, அண்ணி நாளைக்கு வந்தாலும் இதை பற்றி கேட்டாதீங்க, அப்புறம் எங்களை உண்டிலேன்னு ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு சாச்சனாவே உண்டிலேன்னு ஆக்கிட்டாங்க. வேணாம் மீரா, தெரியாத மாதிரியே இருந்துக்கோங்க, சொல்லிட்டேன். இல்லை இல்லை, நீ சொன்னதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் மீரா, நீங்கள் நல்லா பேசுவீங்க. நீயும் என் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு முதல் ஃப்ரெண்டே நீங்கள் தான். சாச்சனா அண்ணி தவிர்த்து நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்புறம் எதுக்காக வாங்க போங்கன்னு சொல்கிறேன்? ஏம்மா எனக்கும் உன் வயசு தாம்மா, வா போனே கூப்பிடு, இல்லை மீரான்னு கூப்பிடுமா. சரி மீரா. இந்த மீரா அஞ்சலி என்ன பேசிகிட்டு இருக்காங்க சிரிச்சு. இந்த அஞ்சலிக்கு எனக்கு கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த வீட்டில் வேலை பார்த்து அந்த இமையால மட்டும் இவளுக்கு ரொம்ப பிடிக்குது. அண்ணி என்ன எங்களை விட்டுட்டு தனியாக 2 பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, அஞ்சலி ஒன்று சொன்னாலா, அதான் சிரிப்பாக இருக்கு. ஏய் அஞ்சலி சொல்லிட்டியா? ஏய் நாளைக்கு இமையா கிட்ட மட்டும் சொல்லிடாத, அவ்வளோதான். என்னவா இருக்கும்? என்ன விஷயம்? நம்மக்கிட்ட சொல்லலை. என்ன விஷயம்? என்கிட்டயும் சொல்லலாம்ல? ஆமாம் இவகிட்ட தான் முதல்ல சொல்லணும். ஐயோ இவ இருக்கிறத கவனிக்காம போயிட்டேனே. என்ன சாச்சனா என்கிட்ட சொல்லலை, ஆனால் மீரா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கீங்க. சரி இவகிட்டே சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை காவியா, இன்னைக்கு இமையா களத்தில் ஒரு மார்க் இருந்ததான், அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு தான் அவள் காலேஜுக்கு வரல. இங்கே வந்து மீராவும் நீங்களும் கிண்டல் பண்ணுவான்னு அவள் காலேஜுக்கு வரல, அதுக்கு தான் லீவு.
என்ன மார்க்கு? அது என்ன மார்க்னு இப்படி கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும்? புரிஞ்சுக்க காவியா. அப்படின்னா அந்த இமையும் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம அவ்வளோ தூரம் குழப்பி விட்டதுக்கப்புறம் எப்படி இல்லை, உடனே நேத்ராவை பார்த்தி ஆகணும். இந்த நேத்ரா என்னதான் பண்ணிட்டு இருக்கா? ஐயோ, இதை நான் எப்படி மறந்தேன்? ஏன், என்னாச்சு காவியா? இல்லை அப்பா கொஞ்சம் வர சொல்லியிருந்தாங்க. நான் அதை எப்படி மறந்தேனே தெரில. ஒரு என்னோட சைன் இருந்தால் தானே எதுவும் பண்ண முடியும். சைன் போடுறதுக்காண்டி வர சொல்லியிருந்தாங்க. நான் அதை என்னென்னு பார்த்துட்டு வரேன். சரியா? பாய். ஓகே ஓகே, பாய் மீரா. அஞ்சலி பாய். பாய்டி, பார்த்துப்போ. ஏன் இவளுக்கு வீட்டிலே சைன் போட்டு கொடுத்துட்டு வர முடியாது? ரொம்ப தான் சீன் போடுறா. அவளை பார்த்தா நமக்கு தெரியும்ல, விடு. ஏய் சாஞ்சனா, நீ எதுக்காக அண்ணி விஷயத்த சொன்ன? இல்லை அஞ்சலி, நான் வேற அவ இருக்கிறத கவனிக்காம சொல்லிட்டேன். அப்புறம் அவகிட்ட சொல்லலை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, அதான் சொன்னேன். இல்லைன்னா யார் இவகிட்ட சொல்ல போறா? சரி, கேண்டீனுக்கு போமா? சரி. இன்னைக்கு அந்த வேலைக்காரின் காலேஜுக்கு கிளம்பல. ரவியும் லீவ் போட்டிருக்கோம். எதுக்காக? இல்லை, இவங்களை ஒன்றாவே இருக்க விடக்கூடாது. அது என் பேத்தி இடம். என் பேத்தி இடத்துல யாரும் இருக்க முடியாது. என் பேரனை இப்படிதான் மைக்கிறியா? இருடி, வாரேன். என்ன சுகமா இருக்கு தெரியுமா? அட அட அட, என்ன சுகமா இருக்கு. நாள் ஃபுல்லா படுத்தா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, நல்லா தான் இருக்கும். யோ எந்தியா, நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். நீங்க எந்திங்க. பரவாயில்ல பரவாயில்ல, கோவமாவே இருந்துக்கோ. யோ வர்மா, யாராவது வந்துருவாங்க. வர்மா, எந்திங்க. நான் படுக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது அப்படிலாம் இல்லை, படுங்க. சும்மா தான் சொன்னேன். ரவி, இது என்னது? இது என்ன கூத்து குமாலம்? பாட்டி, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உங்களுக்கு கேட்டுட்டு வர தெரியாது? என்னது? ஓ ரூமுக்கு வரதுக்கு நான் கேட்டுட்டு வரணுமா? என்ன பாட்டி, அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? இல்ல ரவி, ரொம்ப வார்த்தை விடுற. நீங்க நடந்துக்கிறதுக்கு அப்படி இருக்கு பாட்டி. என்ன பாட்டி, கொஞ்சம் கூட அறிவு இல்ல? வீட்டுல பெரிய மனுஷங்க தானே, உங்களுக்கு தெரியாது? இங்க என்ன கூத்தும் கும்மாளமும் பண்ணிட்டு இருக்க? டூட்டிக்கு போவாம இங்க கூத்தும் கும்மாளமா இருக்க? பாட்டி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் உண்டு. தேவையில்லாத வார்த்தையை சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறது வேற. எங்க ரூம்ல நாங்க எப்படி இருக்கோம் உங்களுக்கு என்ன? ஆமா, அப்படிங்கிறாங்க. என்ன கூத்தும் கும்மாளம் பண்ணிட்டே நீங்க இப்படி பேசுறீங்க? டூட்டிக்கு போவாம அவ மடியில சாஞ்சு படுத்து கிடக்க. ஓ, இப்படிதான் அவ கைக்குள்ள வச்சிருக்காளா? பாருங்க பாட்டி, வயசுக்கு மூத்தவங்களாச்சே, நம்மளை இத்தனை வருஷம் வளர்த்த பாட்டியாச்சுன்னு பார்த்துட்டு அமைதியா இருக்கேன். இல்ல, நடக்கிறது வேற. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? சே, இப்படியா அறிவு மட்டமா வேலை பார்க்கும்? வெளியே போங்க. என்ன இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம வார்த்தையை ரொம்ப விடுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? சொல்லுங்க, வயசுக்கு மூத்தவங்க தானே, ஏன் இப்படி பேசுறீங்க? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, உன் பொண்டாட்டிய பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? இப்போ சொன்னீங்க பாருங்க, என் பொண்டாட்டின்னு. என் பொண்டாட்டி கூட நாங்க எங்க ரூம்ல இருக்கோம். நீங்களா வந்து தேவையில்லாத பேசுனீங்கன்னா அவ என்ன பார்த்துட்டு அமைதியாவா இருப்பா. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு கேட்கறதுக்கு. ஓ அப்படி. இந்த பாட்டி இப்ப முக்கியம் இல்ல, இப்ப வந்த அந்த இமையா உனக்கு முக்கியம். இத்தனை வருஷம் வளர்த்த இந்த பாட்டி உனக்கு பெருசா இல்ல, இப்ப வந்த இந்த இமையா உனக்கு பெருசா தெரியுதா? நடத்து பாரு ரவி, நடத்து. இதுக்குதான் சொன்னேன், என் பேத்தியா இருந்தா நேரத்துக்கு நீ என்கிட்ட பாட்டி பாட்டின்னு என்கிட்ட வந்திருப்ப. இவ அடுத்தவ தானே, அதான் பிரிச்சுட்டா. பாருங்க பாட்டி, தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்குது வேற. அடுத்தவளா? அவ ஏன் பொண்டாட்டி. அவ சொன்னா நான் கேட்பேன், அவ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இப்ப என்ன செய்யணும்? ஓ, அந்த அளவுக்கு மந்திரம் போட்டு வச்சிருக்கலாம் என்ன உனக்கு? இந்த பாட்டி முக்கியம் இல்ல, அவதான் முக்கியங்கிற மாதிரி பேசுற. அந்த அளவுக்கு என்ன சொக்கப்படி போட்டு உன மைக் வச்சிருக்கா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. இப்பதான் ஒரு தொல்லை ஒளிய போறேன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். அதுக்குள்ள நீங்க. ஓ, உனக்கு நாங்க தொல்லையா இருக்கோம். எப்பா ரவி, உன்னை இத்தனை வருஷம் உன்னை படிச்சு ஆளாக்கி நீ இந்த வேலைக்கு தான் போகணும். உன்னை பிடிவாதமான இந்த வேலையில படிக்க வச்ச இந்த பாட்டி தொந்தரவா இருக்கு. பேசுப்பா பேசு. இத்தனை வருஷம் வளர்த்த பாட்டி உனக்கு இப்போ முக்கியம் இல்லைல்ல? பேசு. ஆனால் ஒன்றுயா, நீ இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை இது இந்த இடத்துல என் நேத்ரா இருந்திருந்தா நீ என் பாட்டின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்திருப்ப. இது அந்த ராணி பொண்ணு தானே, எப்படி இருக்கும்? அதான் அப்பங்காரன் விட்டுட்டு ஓடிட்டான். இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க எங்க அம்மா பார்த்து, அப்புறம் நடக்குது வேறையா இருக்கும். அப்புறம் இன்னொன்று, வருமா நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. புரியும் நினைக்கிறேன். மிரட்டுறியா? ஏய், இந்த வீட்டில் வேலைக்காரியா இருந்துட்டு இப்போ வீட்டுக்காரியா இருக்கல்ல, அதான் வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டு. ஏங்க, என் பேரை நீ சொல்றத கேட்டு என்ன வீட்டோட்டு அனுப்பிடுவான். அதெல்லாம் ரவி, அவ எப்படி பேசுறானி, என்னையே வீட்டோட்டு அனுப்பிடுவேன்னு சொல்றா.
நீ பார்த்துட்டு அமைதியா இருக்க. ஆமா, நீங்க அவ ஃபேமிலி எடுத்து அவ எப்படி பார்த்துட்டு அமைதியா இருப்பா? அப்புறம் அவ சொன்னா நான் செய்வேன். நம்ம இங்க இருக்க வேண்டாம் வருமா? நம்ம குடும்பமா போயிடுவோம்னு சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போகவும் தயங்க மாட்டேன். என் அம்மா அப்பா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டும் போயிடுவேன். ஏன்னா 100க்கு 1000 வாட்டி இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்லுவீங்கல்ல, இந்த வீடை நீங்களே வச்சுக்கோங்கன்னு நான் கிளம்பிடுவேன். என்ன ரவி, என்ன ரொம்ப பேசுற? அப்படி என்ன கோட்டி மைக்கி ஒன்று வச்சிருக்கா பாருங்க பாட்டி. தேவையில்லாம ரொம்ப வார்த்தை விடுறீங்க. வருமா என் புருஷன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களோடையும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பேசுடி, பேசு, நல்லா பேசு. ஆனா இது உனக்கு நிரந்தரம் இல்லடி. இந்த இடத்துக்கு சொந்தக்காரி என் பேத்தி நேத்ரா தான். பார்க்கலாண்டி. என்னப்பா, உன் பொண்டாட்டியை பேச விட்டு நல்லா வேடிக்கை பார்க்குற. உன்னை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு நல்ல பரிசு தந்துட்ட. ஆமா ஆமா, அப்படியே நல்ல பிள்ளையா வளர்த்து வச்சிருந்தீங்க பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அங்கதானே பேசிட்டு இருந்த. அது இல்ல வருமா, ஒரு ஃப்ளோல வந்துட்டு கண்டுக்காத. கேட்டல ரவி, அவ என்ன சொன்னான்னு? அவங்கள கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி வளர்ந்து நின்னாங்கன்னு. பாருங்க பாட்டி, இனிமே நான் வளர்த்தேன் ஏதாவது சொன்னீங்க அப்புறமா தான் இருக்கு. ஏய் என்ன? பாருங்க பாட்டி, தயவு செஞ்சு போறீங்களா? ரவி, ஐயோ பாட்டி, கிளம்புறீங்களா? நல்லா இருக்கும், கிளம்புங்க. ஏய் இருடி, உனக்கு வைக்கிறேன் பாரு. அப்ப தெரியும் இந்த வள்ளியம்மா எப்படின்னு. பாத்தியா வருமா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? மனசாட்சி இல்லாம இப்படி போய் சொல்றாங்க. என்னால ஏத்துக்க முடியல வருமா. என்ன ஏத்துக்க முடியல? இல்ல வருமா, வளர்த்தேன்னு சொல்றாங்களே, உன்னை ஒரு நல்ல பையனை வளர்த்துனாங்களா? இல்ல, ஒரு கோவக்காரே முரடே, அதுவும் கர்வம் ரொம்பவே. இப்படி வளர்த்து வச்சுட்டு இந்த லட்சணத்துல நான் வளர்த்தேன்னு சொன்னா கோவம் வருமா இல்லையா? இப்போ நீங்க சொல்ல வாரது? இல்ல வருமா, இதே இது ஜானகிட்ட சொன்னா கூட நான் ஏத்துப்பேன். ஆனா இவங்க சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். எதுக்காக? அது வந்து வருமா, உங்களுக்கு நான் தான் காஃபி எடுத்துட்டு வருவேன், உங்களுக்கு நான் தான் காஃபி போட்டு கொண்டு வரணும். அப்படி ஒரு ரூல்ஸை வேற நீங்க போட்டிருந்தீங்க. அதுக்குன்னே மெனக்கட்டு உங்களுக்கு காஃபி கொண்டு வருவேன். நீங்க அந்த நேத்ரா கூட பேசிட்டு இருப்பீங்க. என்ன பேசிருப்பீங்க எனக்கு தெரியாது, நான் காஃபின்னு தான் சொல்லுவேன். வச்சு தருவீங்க பாருங்க ஒரு அடி. எதுக்கு அடிக்கிறீங்க கூட தெரியாம நான் அடியை வாங்கிட்டு வருவேன். அப்படி உங்களை வளர்த்து வச்சிருந்தாங்க இந்த பாட்டி, என்னதெல்லாமோ சொல்லி. அப்புறம் வந்து நான் வளர்த்தேன்னு சொன்னா நான் எப்படி ஏத்துப்பேன்? இம்சா, அப்போ இம்சா அது என்ன ரொம்ப சிரிக்கிறீங்க? ஓ, உங்களுக்கு நான் இப்ப அப்படி? அது இல்லையும் சார், அந்த நேரம் சாரியும் சார், நீ தான் எனக்கு அந்த நேரம் கையில் சிக்குவேன், உன்னை டப்புன்னு அடிச்சிருவேன். அது என்னமோ தெரியாது, உன்னை மட்டும்தான் அடிப்பேன். ஏன்னா ஏனாதான் இல்ல, என்னமோ சொல்ல வந்தீங்க, பாதியில நிப்பாட்டிட்டீங்க. ஏன் என்ன மட்டும் அடிப்பீங்க, வேற யாரையும் அடிக்க மாட்டீங்க? இல்லை என்ன பிடிக்காதா? இல்ல என்ன வருமா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலாம். அது நேரம் வரும்போது சொல்றேன். இல்ல வருமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அதை மட்டும் என்னன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி,